அனைவருக்கும் வணக்கம். கும்பராசியில் பிறந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன? இவர்கள் இப்படிப்பட்டவர்களா என அதிர்ந்து போகும் அளவிற்கு இவர்களுடைய கும்பராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கும்பராசியில் பிறந்தவர்களினுடைய பொதுவான குணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கும்பராசி என்பது 11வது ராசியாகும். இந்த கும்பராசியில் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் மெலிந்த தேகத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள். கல்வியில் சிறந்தும் ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பற்றுதல் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்திருப்பார்கள். எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது என்பது கடினம்தான். சுபகிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம். அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருவார்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். மற்றவர்கள் செய்த உபகாரங்களை மறந்து விடுவார்கள். பாரபட்சம் பார்க்காமல் உடனே தீங்கு செய்வார்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறர் நன்றாக வாழ்வதை கண்டு பொறுக்க மாட்டார்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் பெண்களின் நட்பை எளிதில் பெற்று விடுவார்கள். கிரகங்களின் பலத்துடன் பிறக்கும் கும்பராசிக்காரர்கள் 80 வயது வரைக்கும் வாழக்கூடியவர்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவில் அமைதியாக இருக்கும் இவர்கள் பொது கருத்துக்களை மறுப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். அப்படி செய்வதில் மரபு முறைகளை பின்பற்றுபவர்களை அதிர்ச்சி அடைய செய்வார்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மேன்மையாக பேசும் இவர்கள் சில நேரங்களில் நம்மால் கற்பனை செய்ய இயலாத அளவுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வார்த்தைகளையும் செயல்களையும் செய்ய வல்லவர்கள். அதே போல் பொது இடங்களில் மற்றவர்களை போல் இல்லாமல் இயல்புக்கு மாறாக உடையணியும் சுபாவம் உள்ளவர்கள். காற்றின் அதிபதியான இவர்கள் எல்லோரிடனும் நண்பர்களாக இருக்கும் பழக்கமுள்ளவர்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எதையும் ஆராயும் பழக்கமுள்ளவர்கள். உங்களையும் ஆராய்ந்து அதற்கு பின்புதான் உங்களுடன் பழகக்கூடியவர்கள். சில நேரங்களில் மிக சாதாரணமான விஷயங்களில் கூட அதிக ஆர்வத்தோடு தம் ஆராய்ச்சி உணர்வை காட்டக்கூடியவர்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிக ஆர்வத்தோடு தம் ஆராய்ச்சி உணர்வை காட்டுவார்கள். கனவு நிறைந்து எதையும் தீர்க்கமாக பார்க்காத நிலையற்ற பார்வையோடு இருக்கும் வசீகரமான கண்களை கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். சற்று நடுத்தரமான உயரமான உடல்வாகு கொண்டவர்கள். ரோமானியர்களை போல செதுக்கிய அங்க அமைப்புகளை கொண்டவர்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெண்களை போன்று அகன்ற இடுப்பு பகுதியை கொண்ட ஆண்களும் ஆண்களை போன்ற அகன்ற மார்பு பகுதியை கொண்ட பெண்களும் இந்த ராசியில் அதிகம். இந்த கும்பராசிக்காரர்கள் சுதந்திரமாக இருக்க பிரியப்படுவார்கள். இவர்கள் சற்று சங்கடப்படும்படியாக வார்த்தைகளை கூறுவார்கள். இருந்தாலும் கனிவும் அமைதியும் மென்மையும் உடையவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். தனிமையை விரும்பக்கூடியவர்கள். பழமையான எதையும் எதிர்ப்பவர்கள். புரட்சிகரமான செயல்கள் தான் நல்ல மாற்றத்தை தரும் என்று கூறுவார்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியான கேள்விகளால் தொந்தரவு செய்யும் இவர்கள் சில நேரங்களில் இங்கிதம் தெரியாமலும் பேசக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய இதயத்தில் உள்ள ரகசியங்களை கிரகித்து விடுவார்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவரிடம் நெருக்கமாக இருப்பது போல் இருந்து உடனடியாக அந்த நெருக்கத்தை மற்றவர்களிடம் காட்டக்கூடியவர்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருபவராக இருந்தாலும் இவருக்கு மிக நெருக்கமானவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். யாருடனும் பலகாலம் நெருக்கமான நட்பு கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு விதமான விசித்திரமான தனிமை இவர்களை சூழ்ந்திருக்கும். இவர்கள் மற்றவர்களால் அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடியவர்கள். இந்த கன்னி ராசி அதீத அறிவாளிகளின் ராசியாகும். பெரும் புகழ் பெற்றவர்களில் 70% மேற்பட்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தான். அதே போன்று மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களும் இந்த ராசிக்காரர்கள் தான். மனநலம் குன்றியவர்களிடம் இந்த ராசிக்காரர்கள் சென்று அத்தகையோரிடம் பேசினாலே அவர்கள் அமைதி இழந்து விடுவார்கள். நடுநிலை தவறிய இந்த ராசிக்காரர்களை அதிகம் பார்க்க இயலாது. சகோதரத்துவம் நிறைந்தவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள்.
இவர்கள் தனிமையை நாடி செல்லும் போது தொந்தரவு செய்யக்கூடாது. தன் கருத்தை வெளிப்படையாக கூறுபவராக இருந்தாலும் மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிட மாட்டார்கள். சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துதல், வாழு, மற்றவர்களை வாழவிடு, உண்மையை தேடு, ஆராய்ச்சி செய், நிம்மதியாக யோசி, இவை இவர்களுடைய கொள்கையாக இருக்கும். எதற்கும் தீவிரமாக சண்டையிட மாட்டார்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் புரட்சி குறித்து நிறைய பேசுவார்கள். வன்முறை மாற்றம் இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. ஆனால் இவர்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள். இவர்களுடைய பதில் நாம் எதிர்பாராத ஒன்றாக இருக்கும். தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள விடமாட்டார்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள். அவர்கள் குறித்து ஆராய்ந்த பின்னரே நம்ப துவங்குவார்கள். பார்க்க கவனக்குறைவானவர்கள் போல் தோன்றினாலும் எதையும் உன்னிப்பாக கவனித்தறியும் இயல்புடையவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். நீங்கள் அவரிடம் உறுதியான நட்பை ஏற்படுத்தி இருந்தால் உங்களை பற்றி உங்களுடைய எதிரிகள் கூறுவதை நம்ப மாட்டார்கள். குளிர்காலத்தில் ஜன்னியாலும் கோடை காலத்தில் வியர்வையாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள். இவ்வளவு குணாதிசயங்கள் கொண்ட கும்பராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, கும்பராசி பெண் காதலில் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தாலும் அதிகமாக ஒட்டுதல் இல்லாமையும் உணர்வுகளின் வெளிப்பாடு குறைவாக இருப்பதும் இவரிடம் பெரிதாக காணப்படும். உலக விஷயங்களில் இவர்களுக்குள்ள ஆர்வத்தை புரிந்து கொண்டோமே என்றால் இவருடன் நல்ல மகிழ்ச்சியான உறவை உங்களால் தொடர முடியும். இவர் எல்லோருக்கும் உரியவர், ஆனால் யாருக்கும் இல்லை என்ற தன்மை உடையவர் ஆவர். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பணம் இவருக்கு பெரிதல்ல, ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு திறமைக்காக சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறீர்கள் என்பதை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். தனது சுதந்திரத்தை மதித்து தன்னை விரும்புபவரோடு நல்ல உறவு வைத்திருப்பார்கள். அதே சமயம் உங்களுடைய தனித்துவத்திற்கு நல்ல மதிப்பளிக்க கூடியவர்கள். ஒரு இடத்தில் மட்டுமே தன்னை கட்டி போடுவதில் விருப்பமுள்ளவர்கள். ஆராய்ச்சி செய்வதற்கும் சோதனை செய்வதற்கும் மனித குலத்திற்காக நேரத்தை செலவிடவும் அவருக்கு சுதந்திரம் மிகவும் பிடிக்கும். கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அரசியல், ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையில் இருந்தால் இவர் நமக்கு பேருதவியாக இருப்பார்கள். சமுதாயத்தில் எல்லா தட்டு மக்களோடும் மிகச்சிறந்த முறையில் உறவை ஏற்படுத்திக் கொள்வதில் இயல்பான திறமையுடையவர்கள் ஆவார்கள். பொதுவாக யாரையும் இவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்தால் மனம் உடைந்து போவார்கள். முதல் காதல் அனுபவத்தை வாழ்நாள் முழுக்க மனதில் வைத்திருப்பார்கள். இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகள் திருமணத்திற்கு பிந்திய நேர்மைக்கு புறம்பான தகாத உறவுகள் இவரிடம் இருக்காது. இருந்தாலும் இவர்கள் விவாகரத்து செய்வதும் நிகழும் ஒன்றாக உள்ளது. நம்மை முழுமையாக ஆராய்ந்து விடுவார்கள், ஆனால் நாம் அவர்களை பற்றி எதுவும் அறிந்து கொள்ள அனுமதி கிடையாது. அவருடைய தோற்றம் நமக்கு புதிராக இருக்கும்.